வானொலிக்கு வருகிறது இலக்கிய சோலை. இன்றைய இலக்கிய சோலையில் இணைந்து கொள்கின்றார் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளருமான என் ஜெல்லாதன் ஐயா அவர்கள். இன்றைய தினம் விவேக சிந்தாமணி என்ற நூலிலிருந்து 3வது பாடலும் விளக்கமும் தருகின்றார். வாருங்கள் ஐயா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலி இயக்குநர்கள் தமிழ்வேல் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் தமிழ்ச்சுடர் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் நேயர்களுக்கும் மற்றுமுள்ள அனைவருக்கும் என் வணக்கம். வணக்கம் ஐயா. விவேக சிந்தாமணி எனும் தலைப்பில் அந்நூலில் உள்ள பாடல்களையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. விவேக சிந்தாமணி நூலில் 3வது பாடல். செயல் முடிவில் பயன் பாராட்டாதவர். பிள்ளைதான் வயதில் மூத்தால் பிதாவின் சொற்புத்தி கேளான். கல்லின் நல் குழலால் மூத்தால் கணவனை கருதி பாராள். தெல் அற வித்தை கற்றால் சீடனும் குருவை தேடான். உள்ள நோய் பிணிகள் தீர்ந்தால் உலகர் பண்டிதரை தேடார். பிள்ளைதான் வயதில் மூத்தால் பிதாவின் சொற்புத்தி கேளான். கல்லின் நல் குழலால் மூத்தால் கணவனை கருதி பாராள். தெல் அற வித்தை கற்றால் சீடனும் குருவை தேடான். உள்ள நோய் பிணிகள் தீர்ந்தால் உலகர் பண்டிதரை தேடார். மைந்தன் வயது முதிர்ந்தால் தன் தந்தையின் சொல் புத்தியை கேட்க மாட்டான். தேன் பொருந்திய நல்ல கூந்தலை உடைய மனைவியும் வயதில் மூத்தால் அல்லது தன் கணவன் வயதானால் மதிப்புடன் எண்ணி அவனுக்கு பணிவிடை செய்வது மிகவும் குறைவு. குற்றமற தெளிவாக கல்வியை கற்றுவிட்டால் மாணவனும் தன் ஆசிரியனை தேடமாட்டான். இந்த உலகத்தவர் தமக்குள்ள நோய்கள் தீர்ந்ததாயின் மருத்துவரை தேடமாட்டார். மீண்டும் பாடலை பார்ப்போம். செயல் முடிவில் பயன் பாராட்டாதவர். பிள்ளைதான் வயதில் மூத்தால் பிதாவின் சொற்புத்தி கேளான். கல்லின் நல் குழலால் மூத்தால் கணவனை கருதி பாராள். தெல் அற வித்தை கற்றால் சீடனும் குருவை தேடான். உள்ள நோய் பிணிகள் தீர்ந்தால் உலகர் பண்டிதரை தேடார். இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் விவேக சிந்தாமணியில் உள்ள பாடலையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் பார்ப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. நேயர்கள் இதுவரை கேட்டது விவேக சிந்தாமணி என்ற நூலிலிருந்து 3வது பாடல். சிறப்பாக தொகுத்து வழங்கியவர் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி விருது பெற்ற தக்கோலம் என் ஜெல்லாதன் ஐயா அவர்கள், உத்திரமேரூரிலிருந்து. நன்றிகள் ஐயா. மீண்டும் இணைந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம் பல்சுவை கதம்ப நிகழ்ச்சி. இது தமிழருவி வானொலி, ஜெர்மனி.